நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். பல்வேறு செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கு. இதில் முதல்ல இந்த கடந்த ஒரு வாரமாக ஊடகங்கள்லாம் பெரிதும் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த ஜனநாயகன் படத்துக்கான சர்டிஃபிகேட், அந்த தணிக்கை சர்டிஃபிகேட்டுக்கு வந்து இன்னைக்கு தனி நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம், அந்த தணிக்கை குழுவோட மறு நடவடிக்கையை வந்து நான் ரத்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பு வெளிவந்த ஒரு சில நிமிடங்கள்ல என்னாச்சுன்னா இந்த சென்சார் போர்டு மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயகன் படக்குழு வந்து 7ஆம் தேதி இந்த வழக்கை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க. 6ஆம் தேதி கொண்டு போகிறாங்க. 7ஆம் தேதி விசாரிக்கப்படுது. 7ஆம் தேதி விசாரித்த நீதிபதி PT ஆஷா அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து 9ஆம் தேதி தள்ளி வைக்கிறாங்க. இன்னைக்கு தான் படம் வந்து வெளியாக வேண்டிய தேதி. இப்போ ஃபஸ்ட்டே முடிஞ்சிருக்கோம், பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ போட வேண்டிய நேரம் இது. ஆனால் வந்து 9ஆம் தேதி அவங்க வச்சதுனால ஒட்டுமொத்தமான தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரிசும் அந்த PT ஆஷா அவர்களை என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. ஆமாம், நீதியரசரை ரொம்ப தரக்குறைவாக பேசினாங்க. இதே மாதிரி தான் கரூர் வழக்கில் ஒரு தீர்ப்பு சொன்ன நீதியரசரை கேவலமாக பேசினாங்க. இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னால் அவங்க நேர்மையானவர், இவங்களுக்கு பாதகமாக தீர்ப்பு சொன்னால் அவங்க வந்து திமுக கைகூலி இல்லை வந்து பிஜேபி கைகூலி இல்லை ஏதோ ஒன்று ஆபாசமாக பேசுவாங்க. அப்படி PT ஆஷா அவர்கள் நீதியரசரை கேவலமாக இந்த சமூக வலைதளங்களில் தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரிசு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஜனநாயகன் படத்துக்கு யூஏ சான்றிதழ் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஆஸ்கார் அவார்டு விஜயோட நடிப்பு கொடுக்கலாம்னு சொல்லலை, விஜயோட நடிப்புக்கு தேசிய விருது கொடுக்கலாம்னு சொல்லலை, விஜய்க்கு வந்து கோல்டன் குளோப் விருது கொடுக்கலாம்னு சொல்லலை. ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கிறதே வெற்றி 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 அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், நீங்கள் மறுதணிக்கைக்கு போகிறது செல்லாதுன்றாங்க. நம்மகிட்ட இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு படம் எடுத்து முடிச்சிடறாங்க, நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் படத்தை எடுத்து முடிச்சிடுறீங்க. இந்த படத்தை நீங்கள் சென்சார் கொண்டு போவீங்களா, நீதிமன்றத்துக்கு கொண்டு போவீங்களா? சென்சார் போர்டு தான் கொண்டு போகணும். சென்சார் போர்டு எதுக்கு இருக்கு? பார்த்து தணிக்கை பண்ண, அது வந்து சட்டப்படி. இப்போ சென்சார் போர்டு அரசியல் பண்ணுது, பிஜேபி அதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னா அதை கண்டிக்க வேண்டியது யாரு? இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம், படத்தில் நடிச்சுக்கிற நடிகர் அரசியல்வாதியாகவும் இருக்காரு, கொள்கை ரீதியாக பிஜேபி எதிர்க்கிறாரு. ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் பேசலையே. எதுவுமே அதை பற்றி பேச நம்ம கண்டிக்கிறதுலாம் இருக்கட்டும், நீ முதல்ல கண்டிச்சுக்கோ. இதில் 250 கோடியா சம்பளம். நீங்கள் எதுக்கு கண்டிக்கலை? நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை. இப்போ நீதி வெல்லும்னு போடுவார் இப்போ ட்வீட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நீதி தோத்துருச்சு, நீதி வெல்ல போகுது அப்படிலாம் போட மாட்டார். சென்சார் போர்ட்டில் இவங்க கொண்டு போகிறாங்க. நேற்று நம்ம தெளிவாக பேசியிருந்தோம். 19 படம் கொண்டு போகிறாங்க, படம் பார்க்குறாங்க. 22 வந்து அவங்க வந்து கட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. 24 கட்டு முடிச்சு கொண்டு போகிறாங்க. 25 அப்புறம் விடுமுறை ஆயிடுது. திருப்பி 5ஆம் தேதி மறுதணிக்கைக்கு நீங்கள் போனால் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதே காலகட்டத்தில் பராசக்தியும் அதே 19 படம் பராசக்தியும் போயிருக்கு. 2 படத்தையும் ஒன்றா தான் பார்த்துருக்காங்க. அவங்க மறுதணிக்கைக்கு போங்கன்னு சொன்னேன். அவங்க மறுதணிக்கைக்கு அதாவது ரிவ்யூ கமிட்டிக்கு அவங்க கொண்டு போயிட்டாங்க. இவங்க கொண்டு போகல. கொண்டு போகாமல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க. சென்சார் போர்டு என்ன சொல்லுது, எனக்கு கால அவகாசம் கொடு, 84 கட்டு சொல்லியிருக்கிறேன், வல்கரா இருக்குது, வைலன்ஸ் இருக்குது, ஆபாசம், இந்த மாதிரி ஒரு அரசியல் விமர்சனம் இருக்குது, என்னென்னக்கும் காரணங்கிறத சொல்லு அப்படின்னு கேட்குறான். அந்த காரணத்தை சொல்லுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தில் இவங்க முறையிடுறாங்க. 500 கோடி பண்ணிட்டோம், 4000 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, 22 நாடுகளில் 4 மொழிகளில் வரப்போகுது, அதனால் எங்களுக்கு வந்து இப்போ 9ஆம் தேதி தான் படத்தை ரிலீஸ் பண்ணணுமா, தை பிறந்தால் வழி பிறக்குமே அப்படின்னு கூட நீதிபதி கருத்துலாம் சொன்னதா கேள்விப்பட்டோம். இப்போ அதே நீதிபதி தான் யூஏ சான்றிதழ் சொல்லியிருக்காங்க. சென்சார் போர்டை பொறுத்தளவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படுது, படத்தை திருப்பி பார்க்கணும்ல. ஆமாம், அந்த கட்டெல்லாம் சரியாக பண்ணியிருக்காங்க, பார்க்க இருக்கு. ரிவ்யூ கமிட்டி பார்க்கணும். ரிவ்யூ கமிட்டி மும்பையில் இருக்கு, சென்னை கமிட்டி, மும்பை கமிட்டி பார்த்துட்டு அவங்க சொல்லணும். அதனால எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நாங்கள் 12ஆம் தேதிக்கு மேலே எடுக்கிறாங்க. நீங்கள் சொல்ல முடியாது, நீதிபதி சொல்ல, நீதிபதியோட ஈகோ ஆயிடுச்சு அது. நீங்கள் சொல்லக்கூடாது, எப்போ நான் வந்து தேதி போடணும்னு நான் தான் சொல்லுவேன், மத்தியானம் 2:45 கொண்டு வாங்க அப்படின்றாங்க. மேல்முறையீடுன்றாங்களா, மேல்முறையீடு போகிறாங்க. மேல்முறையீட்டு வழக்கையே இன்னைக்கு 2:15 மணி இப்போ பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த வழக்கை எடுத்திருப்பாங்க. 2:15 கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான், சென்சார் போர்டு இதில் அரசியல் பண்ணுது, சென்சார் போர்டு வந்து இதை வச்சு தனிப்பட்ட முறையில் இதை எடுத்துச்சு, சென்சிட்டிவாக எடுத்துக்கிச்சு, ஈகோவாக எடுத்துக்கிச்சு அப்படின்னா இதை இதுவரைக்கும் தாவேக்கா ஒரு வார்த்தை கூட கண்டிக்கலையே. ஆமாம், ஒரு வார்த்தை கூட பேசலையே. இப்போ 10 அதே மாதிரி 19 பார்க்கப்பட்டு ரிவ்யூ கமிட்டிக்கு போன பராசக்தி படத்துக்கு யூஎஸ் சான்றிதழ் வந்துருச்சு. டெல்லி தான் இந்தியாவா ஆமாம் அப்படின்னு கேட்ட பராசக்திக்கே யூஎஸ் சான்றிதழ் சென்சார் போர்டு கொடுத்துருச்சு. நீ அதை விட வேற என்ன கற்றுக்க போற?
அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. டெல்லி தான் இந்தியாங்கிறது உச்சபட்சம் தான் அது. இன்னொன்று இந்தி திணிப்பு எதிரான படம் அது. இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு மொழி போரை பற்றின படம். அந்த காலகட்டத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கடுமையான விமர்சனங்கள் அந்த படம் ட்ரெயிலர்லேயே வைக்கிது படம் வந்து. அப்படி இருந்தும் கூட அந்த படத்துக்கு வந்து சென்சார் கொடுத்துட்டாங்கன்னா நீ அதை தாண்டி இது ஒரு கேசரி தானே, கேசரியில் நீங்கள் வேற என்னத்தை கிண்டி வச்சிருக்க போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ ஏன் எதிர்ப்பு இல்லை? சென்சார் போர்டு இப்படி பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் ஏன் எதிர்ப்பாக காட்டலை அப்படிங்கிறத ஒரு கேள்வி. இப்போ சென்சார் போர்டு அரசியல் பண்ணுது அப்படின்னா சென்சார் போர்டு மொத்தமாகவே இந்த படத்துக்கு வந்து நாங்கள் வந்து தணிக்கை தர முடியாதுன்னு சொல்லலை. நாங்கள் தணிக்கை தரோம் U/A அப்படிங்கிறத வாய்மொழியாக கொடுத்துட்டாங்க. U/A தான் தர போகிறோம். ஆனால் கட்டு இருக்குது, இதெல்லாம் நீ ரிவ்யூவில் தான் பார்த்துக்கணும். நீ ரிவ்யூ போறியா இல்லை ரிவ்யூ போலங்க, நான் சரி கோர்ட்டுக்கு போகிறேன், கோர்ட்டுக்கு வம்படியாக அவர் போயிருக்காரு, பைபாஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஒவ்வொருத்துக்கும் கோர்ட்டுக்கு போனால் நீதிமன்றத்தினுடைய நேரம், இவர்கிட்ட பணம் இருக்குது, 75 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு ஹியரிங்க்கு, ஒரு ஹியரிங் ஒரு தடவை அட்டன் பண்ணால் 75 லட்சம் ரூபா ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வச்சிருக்காரு. திருவரங்கத்தை சார்ந்த சதீஷ் பராசரன் அவர்கள், அவர் தான் நீதிபதிக்கார். அவர் வந்து முக்கியமான வழக்கு, ராமர் கோயிலுடைய வழக்குகளில் முக்கியமான வழக்குகளில் திரு கமலஹாசன் அவரோட ரொம்ப நெருங்கிய உறவினர், மருமகன் முறை வருவார். ஆமாம், அப்போ அப்படிப்பட்ட வழக்கறிஞர் வைக்கிறாரு. மற்றவங்கள்லாம் நான் கேட்கறது ஒன்றே ஒன்று தான், இவ்வளவு அவசர வழக்காக இதை எடுக்க வேண்டிய தேவையும் அவசியம் என்ன இருக்கு? இப்போ நீங்கள் பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, வேங்கவேல் தொடர்பான வழக்கு இருக்கு, மேல்பாதி தொடர்பான வழக்கு இருக்கு, மேல்மா தொடர்பான வழக்கு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கான நலத்திட்டங்கள், மக்களுக்கான பிரச்சனை கொடுத்த வழக்குகளை எல்லாம் தீர்வு சொல்ல முடியாத நிலைமைக்கு நீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் இருக்கு. நீதிமன்றத்தில் நிறைய நேரம் இல்லைன்றாங்க. 24 hours பத்தலை, அடுத்த நாள் 2 hour கடன் வாங்கி நாங்கள் வேலை பார்த்துருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தமிழ் வந்து வழிபாடு மொழியாக வரணும்னு சொல்லி நாம் வச்சுட்டு வழக்கை கொண்டு போகுது. திருச்செந்தூர் கோயிலில் அவசர வழக்கை எடுத்துக்க முடியாது இந்த வழக்கை அப்படின்னு சொல்லி 4-5 நாள் ஹியரிங் தள்ளி போடுறாங்க. ஒரு வழக்கை எடுத்து அவங்க அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு மினிமம் உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை 5 நாள்லேருந்து 6 நாள் தேவைப்படுது. எந்த வழக்காக இருந்தாலும், குண்ட சட்டமாக இருந்தால் கூட நம்பர் படி தான் வரணும். அது பொய்யான வழக்காக இருக்கு. எனக்குலாம் பொய்யான குண்ட சட்டம், ஆனால் நம்பர் ஆகிறதுக்கு பார்த்தீங்களா, நம்பர் ஆகிறதுக்கு 8 மாதம். ஓ, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் தான், யார் முதல்ல வராங்களோ அது வருஷப்படி தான். வருஷப்படி எனக்கு வந்து 2100 ஏதோ நம்பரு நான் கொடுக்கும்போது 1080 இருக்கு. இது எல்லாம் போய் 2100 வரணும். அது வரைக்கும் நான் வந்து ஜெயிலில் உட்காந்துருக்கணும். அப்போ தனி மனிதன் நான் வந்து பொய்யான ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தாலும் நீ நம்பர் படி தான் வழக்கு எடுப்பேன், ஹியரிங் எடுப்பீங்க. எடுத்து பொறுமையாக நான் வந்து டிசம்பர் 23-19 கைது செய்யப்பட்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி வழக்கு எடுத்து ஜூலை 13 வெளியே வந்தேன். கிட்டத்தட்ட 8 மாதம் 213 நாட்கள் சிறை. 210வது நாளில் தான் நீ வழக்கை எடுத்து விசாரணைக்கு எடுத்து, ஐயோ இதில் குண்டாசுக்கான எந்த விதமான இதுவுமே இல்லையே, அவர் அப்பா குண்டாசுக்கான எதுவுமே கிரவுண்ட்ஸே இல்லையே, எப்படி பொய்யா போட்டு வச்சிருக்கீங்க, ரிஜெக்டடு. இதுக்கு 8 மாதம், இதுக்கு 8 மாதம் 213. இந்த மாதிரி நான் சொல்ல என் சார்பாக நான் சொல்கிறேன். இது போல எவ்வளவோ வழக்குகளில் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் அவசர வழக்காக எடுக்காத, அப்போ பரபரப்பாக இதை எடுத்து விசாரித்து இதுக்கு தீர்வு சொல்கிற அளவுக்கு இது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மை பயக்க போகுது? இந்த ஜனநாயகன் படம் பார்க்கலங்க பொங்கலுக்கு. தமிழ்நாடே வந்து சோகத்தில் மூழ்கிற போதா? தமிழ்நாடே வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட போதா? இல்லை தமிழ்நாட்டு மக்களெல்லாம் வந்து எங்கேயாவது ஓடி போயிட போகிறாங்களா? இங்கே வரலாம் வரப்போகுது, அவ்வளோதான். நீ சொன்ன தேதிக்கு படத்தை கொண்டு வரனால லாஸ். இப்போ நீங்கள் புக் பண்ணி சொல்ல மட்டுமே 50 கோடி ரூபாய் லாஸ்ன்றாங்க. ஏன்னா படத்தை புக் பண்ணிட்டேன் அன்றைக்கி காலைல, 3 நாள் 5 நாளைக்கு படம் புக்கிங் ஆயிடுச்சு. ரீஃபண்ட் பண்ணணும். ரீஃபண்ட் பண்ணும்போது அந்த ரீஃபண்ட் சார்ஜஸ் எல்லாமே ஆன்லைனில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சார்ஜ். மக்களுக்கும் நஷ்டம், புக் மை ஷோ அவனுக்கும் நஷ்டம், எல்லாத்துக்குமே நஷ்டம் ஏற்படுது. இதில் மட்டுமே 50 கோடின்றாங்க. மொத்தமாக இந்த வருமானத்தில் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பு ஏற்பட்டிருக்கு. உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை முறைப்படி நீங்கள் செய்யாமல் இது ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகத்தான் செய்யப்பட்டிருக்காங்க. அரசியல் ஆதாயத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனால் பரபரப்பாக மாறும். எனக்கு ஒரு அடக்கம் பண்ணி பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போய் வென்று வந்திருக்கும். அப்புறம் ஹைப்பை உருவாக்குறது. இன்னொன்று வந்து மார்க்கெட்டிங்காக, பராசக்திக்கு முன்னாடி இந்த படம் வந்துருச்சு அப்படின்னா அந்த படம் பெரிய லெவலில், இது சாதாரண ஒரு படம் தான். ஒரு பெரிய விஜய் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. விஜய் ரசிகர்கள் வந்து சுறாவை கொண்டாடுவான், குருவியை கொண்டாடுவான், மொக்க படமாக இருந்தால் கூட அவன் கொண்டாடுவான். அவன் வந்து பிரச்சனை கிடையாது அவனுக்கு. விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. அதை வந்து பெருசாக சோசியல் மீடியாவில் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா 10 நிமிஷம் அவர் பேசுகிற பேச்சையே விஜய் ரசிகர்கள் ஆகா ஊகோன்னு கூஸ் பம்ப்ஸு முரட்டத்தனம் வெறித்தனன்றாங்க. அப்போ இந்த படம் 3 மணி நேரம் போது கடைசி படம் வேறு, பாட்டு ஃபைட்டுன்னு இருக்கும், அதை கொண்டாட தான் செய்வாங்க. மக்களுக்கு அது ஒன்றும் இல்லையே. அதனால் இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு வரலாறு பேச வருதுங்க. இந்த படம் வந்து அப்படியே புரட்டி போட்டுருங்க.
ஒவ்வொருத்தரையும் உலுக்கி போட்டுருங்க. ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ பேசுது அப்படின்னா சரி, அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அந்த படத்தை முடக்கிறாங்க அடக்கிறாங்கன்னா அதில் நம்ம வந்து தலையிட்டு கருத்துரிமை பேசலாம். இது அப்படிலாம் உள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி, அதோடைய கடைசி படம்னால எல்லாரையும் ரசிக்க வைக்கணும், ரசிகர்களை குசிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அவர் வராரு. அப்போ அந்த ரசிகர்களை தாண்டி இங்கே என்ன தேவை இருக்குது? அப்போ இதை அவசர வழக்காக எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. அப்போ இவங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக மட்டும்தான் இந்த நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நிச்சயமாக எப்படியும் 2 ஆளுக்கெல்லாம் யூபை சான்றிதழ் கொடுக்கணும்னு சொல்லி தணிக்கைத்துறைக்கு சொல்லுவாங்க. படம் 14ஆம் தேதி வெளியே வரும். இதான் நடக்க போகுது. இது 9ஆம் தேதி வந்தால் தான் இவங்களுக்குலாம் இந்த படத்தை பார்ப்பாங்களா? 14ஆம் தேதி வந்தால் பார்க்க மாட்டாங்களா? இல்லை, இது எனக்கு தெரிஞ்சு திட்டமிட்டே தள்ளி வச்சிருக்காங்க. திட்டமிட்டு இப்படி போனால் இப்படி நடக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கெஸ் தானே, பராசக்தியை தாண்டி வரணும். பராசக்திக்கு முன்னாடி வந்துச்சுன்னா இந்த படம் சுமாராக போகுதுன்னா பராசக்தியில் ஒப்படி ஆரம்பிச்சிருவாங்க. இதுவா விஜயா சிவகார்த்திகனா, யாருக்கு ஓப்பனிங் இருக்கு, யார் படம் நல்லா இருக்கு, எங்க வந்து கிரௌடு வருது, யாருக்கு பப்ளிக் ரிவ்யூ நல்லா இருக்கு. இப்போ நீங்க அடுத்தடுத்த நாள் வரும்பொழுது இங்க ஒப்பீனியன் போடுவான், அங்க ஒரு ஒப்பீனியன் போடுவான். இந்த படம் நல்லா அங்க ஃபுல்லா அங்க போக ஆரம்பிச்சிடும். இப்போ 10 பராசக்தி வந்து 11, 12, 13 ஓடிடுது. 14ஆம் தேதி கொண்டு வரும்போது அந்த வேகம் குறைஞ்சிரும்ல, அந்த வேகம் குறைஞ்சிரும். பொங்கல் லீவ், அப்புறம் 14, 15, 16, 17 வரைக்கும் பொங்கல், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கு, விடுமுறை இருக்கு. அதுல இதை ஓட்டு தள்ளிடலாம். ஆக்சுவலாக 9ஆம் தேதி கொண்டு வந்து இந்த ஒரு 8 நாளைக்கு அடிச்சிடலாம் மொத்தமாக ஹவுஸ்ஃபுல் நினைச்சாப்புல. பராசக்தி குறுக்க வந்து இந்த குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அது வந்து நின்றுச்சு. அது நின்னோடனே அதோட ஒப்பிடும்போது இது வந்து மெரிட்டா அந்த படத்தை இது முந்துமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அந்த படம் மொழி சார்ந்த படம். இது வரைக்கும் அந்த படத்துக்கு பெரிய கான்ட்ராவர்சியோ எதுவுமே இல்லை. அரசியல் ரீதியாக அந்த படம் யாருக்காவது முட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும். இப்போ நீங்கள் வந்து அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வாத பிரதிவாங்க வைக்கட்டும், விமர்சனம் வைக்கட்டும், ஆனால் அந்த படத்தோடு ஒப்பிடக்கூடாது. அப்போ அந்த படத்தை முன்னாடி வந்து தனியாக வரணும், இல்லை அந்த படத்தை தாண்டி ஒரு வாரம் கழிச்சு வரணுங்கிறதுக்காகத்தான் இது விஜயே திட்டமிட்டிருக்காரு, படக்குழுவே திட்டமிட்டிருக்கு. இது முழுக்க மார்க்கெட்டிங்காக நடக்கக்கூடிய வேலையாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் எது எப்படியோ இந்த படத்துக்கு இந்த யூஏ சான்றிதழ் இன்னைக்கு வந்து அவசரமாக கிடைச்ச இந்த வெற்றி வந்து யாருனால கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? எங்கள் அண்ணன் புசியானது இன்னைக்கு 100 தேங்காய் உடைச்சிருக்கிறாரு. இல்லை உண்மைதான். இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து போய் மக்கள் இடத்துல போராடி அந்த போராட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய ஒரு அரசியல் கட்சி, ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் அந்த ஒரு படத்தோட போஸ்டரை கொண்டு போய் உண்டியில் கொண்டு போய் போட்டு சோழகிரி அம்மா, மாஜகாளியம்மா, அங்காள கண்ணியம் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு வேப்பிள்ளை வேப்பிள்ளை வெக்காளியம்மன் வேப்பிள்ளைன்னு பாட்டு பாடிக்கிட்டு சுற்றி வந்துட்டு இருக்காப்புல. அங்கே பிரதர்சனம் பண்ண இது மாதிரி பண்ணாங்க. ஏற்கனவே ஏதோ ஒரு படம் ஓடலைங்கிறதுக்காக வந்து படம் ஓடணுங்கிறதுக்காக வந்து மண்சோறு சாப்பிட்றது, அப்புறம் ஆட்டை வெட்டுறது, அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் அங்க பிரதர்சனம் இருக்கிறது, எல்லா கூத்துகளுமே பண்ணக்கூடிய இந்த கும்பல் தானே. ஆனால் புஷியானதுடைய பவரில் தான், புஷியோட பவரில் தான் இந்த சான்றிதழ் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நீதிமன்றம் இல்லை, அவர் ஒரு தேங்காய் தான் அது காரணம். அடுத்ததா இன்னைக்கு வந்து இந்த கேரளா பள்ளிகளில் வந்து முதல் மொழி பாடமாக மலையாளத்தை கொண்டு வரணும் அப்படின்னு கட்டாயமாக்குற ஒரு சட்டம் வந்திருக்கு. அதற்கு கர்நாடகா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. கேரளாவில் மலையாளத்தை மொழி பாடமாக்குறதுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது உண்மையிலே கேரள அரசினுடைய இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. ஒட்டுமொத்தமான கேரள அரசுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். பொதுவாக கம்யூனிஸ்டுகள் வந்து அந்த மொழியை முன்னிறுத்தி அரசியல் செய்ய மாட்டாங்க. ஆனால் உண்மையிலே தேசிய இடத்துக்கு நிற்கணும். ஆனால் கம்யூனிஸ்டை பொறுத்தவரை அது நின்றதில்லை. தமிழ்நாட்டில் அப்படி கம்யூனிஸ்ட் இல்லை. தமிழ்நாட்டில் மொழியை முன்னிறுத்தாத, மொழியை மறந்த, மொழி குறித்த எந்த விதமான அக்கறையும் இல்லாத, மொழியினுடைய அழிவை பார்த்து கவலை கொள்ளாத கம்யூனிஸ்டுக்கு மத்தியில் கேரளாவில் மலையாள மொழியை காக்க வேண்டும், அந்த மலையாள மொழியை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கேரளாவுடைய உண்மையான கம்யூனிஸ்டுகளுக்கு, குறிப்பாக முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். கேரளா கொண்டு வரும்போது பக்கத்து இருக்கிற கர்நாடகா, இந்த எல்லை பகுதிகளில் கன்னடர்கள் வாழ்றாங்க, காசர்கோடுலாம் இருக்காங்க, அவங்களையும் நீங்க படிக்க சொல்வீங்களா அப்படின்னு கேட்பது. அந்த மாநிலத்துக்குள்ள இருந்தா அந்த மாநில மொழியைத்தான் படிக்கணும். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மலையாளிகள் நீ கர்நாடக பள்ளிக்கூடங்களில் கன்னடம் கற்றுக்கிட்டு கொடுது. நீ தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் தமிழ் கற்றுக்கோங்க. இதான சரியா இருக்க முடியும். இதை எதிர்ப்பது என்பது கன்னடருடைய இன வெறியை காட்டுது. நீ இனப்பற்று இருக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு இனத்தின் மீது பற்று இருக்கலாம், ஒரு மொழியின் மீது பற்று இருக்கலாம். அவங்களுடைய மொழி வெறியையும் அவங்களுடைய என்ன சொல்றது கொடுங்கோன்மையான ஒரு செயல்பாட்டையும் தான் காட்டுது. இப்படித்தான் மரியாதைக்குரிய ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்து என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழியிலிருந்து தான்
கன்னட மொழி வந்து உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை தக்கலை படத்தினுடைய இசை வெளியீட்டுல பதிவு பண்ணாரு. அதுக்கு எப்படி கன்னடர்கள் குதிச்சாங்கன்னு நீங்க பாத்தீங்க. கர்நாடகா தக்கலை படத்தை வெளியிட முடியாத அளவுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதியே வந்து அவர் கன்னடராக மாறி, நீதிபதிகள்லாம் மறந்துட்டு கன்னடராக மாறி கருத்து சொன்னார். அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து படத்தை வெளியிட்டாங்க. ஜனநாயகன் வழக்கறிஞர் தான் அந்த வழக்குக்கும் போய் வாதாடினார். ஆமாம். அப்படி அப்போ கன்னடர்கள் பொறுத்தளவில் தன்னுடைய மொழியின் மீது அவங்க பற்று கொண்டு இருக்கட்டும். கன்னட மக்கள் கன்னட மொழியை பேசட்டும். கர்நாடகாவுடைய அரசு அலுவலகங்களில் கன்னடம் படித்தவர்கள் மட்டும்தான் அரசு வேலை, கன்னடம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அரசாங்கம்லாம் போட்டிருக்காங்க. அதை நம்ம பாராட்டுறோம், வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். ஆனால் இன்னொரு மொழியை நான் படிக்க மாட்டேன், அதுவும் அங்கே எல்லையில் அவன் எல்லையில் நான் படிக்க போகிறேன், அவன் என்ன கர்நாடகாவுக்குள்ள வந்து கற்றுக் கொடுக்க போகிறான். கேரள எல்லைகள் வாழக்கூடிய கன்னடர்களாக இருந்தால் அவங்க மலையாளம் படிக்கணும் கட்டாயம் தானே. நீ அந்த மாநிலத்துக்குள்ள இருக்கும்போது அந்த மாநிலம் கொடுக்குற சட்டத்துக்கு நீ உட்படுத்த ஆகணும். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இங்கே யார் ஆள்றாங்கன்னு தான் பார்க்கணும். முதல்ல காங்கிரஸ் கும்பல், காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்போ இந்த காங்கிரஸ் எப்போதுமே இன்னொரு மொழிக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னடர்கள் கன்னடா இருக்கான், அவன் காங்கிரஸ்ன்னு சொல்கிறான். காங்கிரஸ் வந்து ஒரு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சி, ஒரு தேசிய கட்சி. அது தேசிய பார்வையவும் பார்க்கல. பக்கத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்கே எதிர்கட்சியாக இருக்கு. அந்த எதிர்கட்சி இதை எதுக்குதா? அது எதுக்கும் செய்யாது, அது அமைதியாக உட்காந்துருக்கும். சரி, இங்கே இருக்கிற காங்கிரஸ் அதுக்கு என்ன கருத்து சொல்லி பார்த்தீங்கன்னா கருத்தே இருக்காது, அமைதியாயிருவாங்க, செய்தியே படிக்க மாட்டாங்க, கடந்து போயிடுவாங்க. அடுத்ததா இந்த சோஷியல் மீடியாவில் நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு செய்தி வந்து வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா, ஒரு உணவு டெலிவரி ஊழியர் வந்து ஒரு ஆர்டர் வருது அவருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா எலி மருந்து வருது அவருக்கு. அதுவும் அன்டயத்தில் நைட்டு 11 மணிக்கு மேலே. ஒரு சந்தேகமாக ஏன் 11 மணிக்கு மேலே எலி மருந்து ஆர்டர் போடுறாங்கன்னா, அந்த ஆர்டர் போட்டவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அவங்க அழுதுகிட்டே பேசியிருக்கிறாங்க. உடனே இவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார் ஏதோ ஒரு தப்பாக இருக்குது அப்படின்ட்டு நேராக அந்த வீட்டுக்கு போயிட்டு, இல்லைங்க நான் வர வழியில் இந்த ஆர்டர் எங்கேயோ கீழே விழுந்துச்சு, மிஸ் பண்ணிட்டேன், சாரின்னு. அவங்க அழுதுகிட்டே பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவராகவே பேச்சு கொடுத்துருக்காரு, நீங்கள் சூசைட் பண்ணுறதுக்காக தானே இந்த ஆர்டர் போட்டிங்கன்னொன்னையும் ஆமாம் அப்படின்னு இருக்காங்க. இவர் நின்று பேசி அந்த முடிவை மாற்றிட்டு வந்து ஒரு வீடியோ போட்டு நானும் பார்த்தேன். இது உண்மையிலே வந்து பாராட்டுக்குரியது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து சர்வசாதாரணமாக எந்த பொருளையும் வந்து இணையத்தின் மூலமாக ஆன்லைன் மூலமாக வாங்கக்கூடிய சூழல் இருக்குது. நம்ம வந்து நமக்கு ஆர்டர் பண்ணாங்க, நம்முடைய வேலை டெலிவரி பண்ணுறதான். அதில் நமக்கு ஒரு 100 ரூபா ப்ராடக்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணதை கொடுத்துட்டு வராமல் என்ன பொருளை ஆர்டர் பண்ணியிருக்காங்க, என்ன நோக்கத்துக்காக ஆர்டர் பண்ணியிருக்காங்க, உண்மையிலே எலி மருந்தை எலியை கொள்வதற்காகத்தான் இல்லை அவங்களே கொள்வதற்கா அப்படிங்கிறத சமயோகிதமாக யோசித்து ஒரு உயிரை காப்பாற்றிருக்காரு. இப்போ எலி மருந்தை கொடுத்துட்டு வந்து அவர் 108க்கோ இல்லை காவல்துறைக்கோ சார் எது எலி மருந்து கொடுத்தேன் என்னென்னு தெரில அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அங்கே ஒரு விபத்து நடந்திருக்கும். அதை தாண்டி தானே முயற்சி பண்ணி தடுப்பதற்கு பாருங்கள், அது உண்மையிலே பாராட்டுக்குரியது. அந்த இடத்துல அவர் சரியாக செயல்பட்டுருக்கார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்படி ஒவ்வொரு முறையும் ஆன்லைனில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இதில் இந்த பிளிங்கிட்டு, இப்போ ஜெப்டோ நிறைய இருக்குது, நிறைய வந்துருச்சு. ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் வந்து விஷத்தை ஆர்டர் பண்ண முடியாது. இன்ஸ்டாமார்ட் சில ஹோட்டலில் ஆர்டர் பண்ண விஷமாவே வரும் சாப்பாடு, அது ஒரு விஷயம். மற்றபடி பிளிங்கிட், இந்த செப்டோ இது போன்ற இணையதளங்களில் பொருட்களை வாங்கக்கூடிய இணையதளங்களில் என்ன ஆர்டர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தவறான பொருட்களை இல்லை உயிரை கொள்ளக்கூடிய பொருட்களை வந்து அவங்க வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு முறைக்கு இருமுறை அதை சரிபார்த்து கொடுப்பது என்பது சரியாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். அடுத்ததா நாங்குநேரி ஒன்றியத்தோட திமுக சேர்மன் சௌமியா அப்படின்னு இருக்காங்க. அவங்களுடைய கணவர் ஆரோக்கிய அட்மின் மேலே வந்து பல குற்றச்சாட்டு வந்திருக்கு. என்னன்னா பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு. எங்கன்னா அவங்க திமுகவோட தளபதி சமுத்திரம் 12வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குளம் தூர்வாரினது, இந்த ஷட்டர் போட்டது, அந்த இதில் வந்து ஒரு 10 லட்சம் எனக்கு லஞ்சம் கொடு அப்படின்னும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. இவரை பற்றின தொடர்ச்சியான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. சாட்டிலையும் நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறீங்க. 2023ஆம் ஆண்டு இவரை பற்றி நம்ம சாட்டில் பேசியிருந்தோம். 2021 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு, ஒன்றிய கவுன்சிலராக. அவருடைய மனைவி ஆரோக்கிய அட்மின் திமுகவுடைய ஐடி விங் பொறுப்பாளராக தன்னை அறிமுகம் பண்ணுறது. இவர் திமுகவில் பரம்பரை திமுகலாம் கிடையாது. ஆமாம், புதுசாக வந்தவர். ஆமாம், பஞ்சத்துக்கு திமுக பிழைக்க வந்தவர். கனிமொழி ஸ்டிக்கரை போட்டுக்கிட்டு அக்கா கனிமொழி அணி அப்படின்னு அந்த ஏரியாவுக்குள்ளே காட்டிக்கிட்டு அவர் வந்து தேர்தலில் போட்டி போடுறாரு. அப்போது இவர் அவருடைய ஊரில் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்படுறார், ஒன்றிய கவுன்சிலராக. அவர் மனைவி அவங்க ஊரில் ஒன்றிய கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 2 பேருமே கவுன்சிலர் ஆகிடுறாங்க. இப்போ சேர்மனுக்கு நாங்குநேரியை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாவட்டத்திலே நாங்குநேரி அந்த ஒன்றியத்தை பொறுத்தவரையில் ஒரு பெரிய அதிக கிராமங்களை கொண்ட பகுதி. கிட்டத்தட்ட 16 கவுன்சிலர்கள், அதில் 8 பேர் திமுகவில் ஜெயிக்கிறாங்க, 5 பேர் அதிமுகவில் ஜெயிக்கிறாங்க, அமமுகவில் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, 2 சுயேட்சை ஜெயிக்கிறாங்க. இப்போ பெரும்பான்மை வந்து திமுக இருப்பதனால ஒருமித்த மனதோடு முடிவெடுத்து திமுக அங்கே பொது அப்படிங்கிறனால எஸ்சி கிடையாது, பொது அப்படிங்கிறதுனால
சௌமியா எட்வினே வந்து சேர்மனாக தேர்ந்தெடுக்கிறாங்க. சௌமியாவும் ஆரோக்கிய எட்வினும் இருப்பது இங்கன்னா துறப்பாக்கத்தில் சென்னையில் இருக்காங்க. சென்னையில் பல்வேறு வணிகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் நாங்குநேரி, 450 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பல 100 கிராமங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டிய சேர்மன் இங்கே உட்காந்துக்கிட்டு விருந்தாளி மாதிரி கெஸ்ட் மாதிரி போகிறது. மந்த் எண்டில் ஒரு 2 நாள் போகிறது. இப்போ ஏதாவது ஒரு துறைகள்லேருந்து நிதி வரும் இல்லையா, அந்த நிதி எந்ததுக்கு வந்து பாலங்கட்ட வந்திருக்கு, அப்போ ஒரு கான்ட்ராக்டர் கூப்பிடுது, தெரிஞ்ச கான்ட்ராக்டர் கூப்பிட்டு எடுத்துக்க ஒரு 10 லட்சமாக எடுத்துக்க, ஏன்னா கமிஷன் 2 லட்சத்தை கொடுத்துரு, 20% கமிஷனை கொடுத்துரு, நீ பண்ணிக்க அப்படின்னா அங்கே பாலம் மயிராக கட்டப்படும். வெள்ளம் வரும்போது ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு ஓடி போய் ஒரு 2 சோத்து பானை எடுத்துறது, பெரிய அண்டாவை எடுத்து ஒரு சமையல்காரன் மேலே இதை கூப்பிட்டு தவுசுப்பள்ளியை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு, இந்த கார்பரேட் அரசியல் இருக்கு இல்லையா, என்ஜிஓ பாலிடிக்ஸ், இந்த பிரெட் கொடுக்குறது பண்ணு கொடுக்குற மாதிரி சாப்பாடை பொங்கி போட்டு, இதுதான் பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸ்தலத்தில் அவருடைய இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா நாங்குநேரி தொகுதியே வந்து வளமிக்க பகுதியாக மாறுற மாதிரி தெரியும். முழுக்க மக்கள் பணி செய்கிற மாதிரி இருக்கும், ஒன்றுமே கிடையாது. மனைவி சேர்மனில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, இவரும் கவுன்சிலர், அது இல்லாமல் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர், 3 போஸ்டிங்கை முழுசாக வச்சிருக்காப்புல. அப்போ வச்சோடனே அப்பாவுக்கு எனக்கு பழக்கம், சபாநாயகர் பழக்கம், இப்போ தான் சபாநாயகரை பார்த்துட்டு இப்போ தான் வர்றேன், இப்போ தான் சின்னவர்கிட்ட ஒரு சின்ன மீட்டிங் முடிச்சுட்டு வரேன், இப்போ தான் ஐடி விங் செக்ரட்டரி டிஆர்பி ராஜான்னு 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது. அவர் வந்து இப்போ தான் சின்னவர் வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தார், அவருக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனா, அவர் போக முடியல, என்னை போக சொன்னார் அப்படின்னு பில்டப் கொடுக்குறது. உள்ள இதில் உட்காந்துருக்கேன் செக்ரட்டரியில் உட்காந்து அப்படி பேசுகிறேன், செக்ரட்டரியில் உட்காந்து அப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறது. இப்படி ஃபோன் பேசினா கட் பண்ணிடுது. எதுக்கு இப்படி ஃபோன் பேசினா கட் பண்ணுறதுன்னா, வளர்ச்சி திமுக காரங்கிட்ட ஆட்டையை போட்டிருக்காப்புல, ரேஷன் கடை வேலை, வில்லேஜ் அசிஸ்டன்ட், இந்த கிராம நிர்வாக அலுவலர் கீழே ஒருத்தங்க இருப்பாங்க, வில்லேஜ் அசிஸ்டன்ட் உதவியாளர், கிராம உதவியாளர் அவங்க, அதே போல் சத்துணவு ஆயா வேலை, இந்த மாதிரியான வேலைலாம் வாங்கி தரேன். அவங்களுக்கு சம்பளமே 20,000 30,000 தான் இருக்கும். அதுக்கு இதுக்கு 4 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் கிட்டத்தட்ட 100 பேர்ட்ட வாங்கியதாக நாமளே சாட்டையில் ஒரு புகார் கொடுத்தோம், வீடியோ வெளியிட்டு இருந்தோம், பல புகார்கள் அடிப்படையில். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறதுன்னா, நம்ம வீடியோ வந்த பிறகு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நான் பணம் தந்துடுறேனே, என்ன நம்மளை வந்து நம்ம ஊருக்காரனாலாம் என்ன நீங்கள் சாட்டையில் சொல்லி அசிங்கப்படுத்திட்டீங்க, நீங்கள் வந்து பாருங்கள் கேவலமாகி போச்சு, நான் பணத்தை செட்டில் பண்ணி நான் ஏமாத்தா போகிறேன், நான் அந்த ஊரை விட்டு எங்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்துக்கிட்டு இங்கே திறப்பாக்கத்தில் பார்த்துக்கிட்டு உடனே போடுறது. 5 லட்சம் வாங்கியிருக்காரா, 50,000 போடுறது. இப்போ 50,000 எப்பா அவங்க 50,000 அந்த நேரத்துக்கு தற்காலிகமாக எல்லாம் கடனை உடனே வாங்கி வீட்டை விற்று வட்டிக்கு வாங்கி இடத்த விற்றா இவர்கிட்ட பணத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சத்துணவு ஆயா வேலைக்கு ஒரு ரேஷன் கடை வேலைக்கு போகிறவங்க அடிமட்டத்தில் இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் வீட்டை விற்று காட்டை விற்று நிலத்தை விற்று கொடுத்தவங்க வேறு வழியே இல்லாமல் சரி வட்டியவாது கட்டுவாங்க, இந்த பணத்தை வாங்கி சொல்லி 50,000 1 லட்சத்துக்கு மட்டும் கொடுத்துட்டு யாருக்குமே பணம் கொடுக்கல. அப்படித்தான் இந்த ஜெபக்கனி செந்தில்குமார், ஜெபக்கனி வந்து தலைமைச்சனுடைய கவுன்சிலர், அவங்க கணவர் வந்து செந்தில், அவரும் திமுக தான் இருக்காரு. அவர்கிட்ட இந்த மாதிரி வேலை வாங்கி தருவதாக சொல்லி 7 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காப்ல. ஆமாம், 2023 வாங்கியிருக்காரு. 7 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காரு. 7 லட்சம் பணம் வாங்கிட்டு அவர் தொடர்ச்சியாக கேட்குறாரு. கேட்ட போதெல்லாம் வந்து பணத்தை திருப்பி கொடுக்காம ஒரே ஒரு தடவை அவருக்கு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்ததுனால ஒரு 60,000 ரூபா பணத்தை திருப்பி 62,000 ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துருக்காரு. 62,000 ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துட்டு எத்தனை 50,000 கொடுப்பாரு விட்டுருவாருன்னு, அப்புறம் 6,32,000 ரூபா பணம் கொடுக்கணும். இது வரைக்கும் 3 வருஷம் ஆச்சு, தொடர்ச்சியாக கட்டிருக்காரு. அப்பாவுக்கு, திருநெல்வேலி மாவட்ட செயலாளருக்கு, முதலமைச்சருக்கு, கனிமொழி அவர்களுக்கு பெட்டிஷனாக போட்டுக்கிட்டு இருக்காரு. துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் பெட்டிஷன் போட்டார். எந்த நடவடிக்கையும் இல்லை. அண்ணன் தர்றேன்னு ஆடியோக்களை நான் சொன்னேன் இல்லையா, தலைமைச் செயலகத்தில் இருக்கேன், அன்பழகத்தில் இருக்கேன், அறிவாலயத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அப்படின்னு முடிச்சிட்டாரு. நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கவலைப்படாதீங்க, ஓபிஸ் ஃபேமிலிஸில் ஓபிஸ். ஆமாம், ஏமாத்துற எல்லாமே திமுக ஆட்களை தான். ஆமாம், ஏமாத்திருக்காப்ல. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு கான்ட்ராக்டராகவும் இருக்கார், கவுன்சிலர் ப்ளஸ் கான்ட்ராக்டர். அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குடிப்பராமத்து பணிகள், குளத்து வேலைகள், சற்று வேலைகள் இது வந்திருக்கு. அந்த 26 குளங்களை இவரே ஆட்களை வச்சு கான்ட்ராக்ட் வந்துச்சுன்னொடனே இவர் பணம் வரல, இவர் வந்து தூர்வாரிறாரு, எல்லாம் பண்ணிட்டு வேலையை முடிச்சாரு. 18 லட்ச ரூபா செலவு பண்ணிடுறாரு தொடர்ச்சியா. பிள்ளை கேட்டால் எனக்கு நீ 10 லட்ச ரூபா கொடுத்தாதான் நான் உனக்கு பிள்ளை சாங்ஷன் பண்ண. ஏன்னா மனைவி தானே கையெழுத்து போடணும். மொத்த செலவுல பாதிக்கு மேல இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சிவாஜி படத்துல கேட்பார்ல, ஏண்டா எத்தனை பேருண்டா இதே கேள்வியை கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி. மொத்த வேல்யூ 18 லட்சமா, அதுல 10 லட்சத்தை இவரு கொடுக்கணுமா. அதாவது இந்த நாங்குநேரி சேர்மன் பதவியை பயன்படுத்தி பல கோடி ரூபாயை இந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாம வைக்கல.
திமுகவுடைய 8 கவுன்சிலர் வைக்கிறாங்க, 6 கவுன்சிலரும் 2 பேர் தவிர்த்துட்டு. எப்படி சங்கரங்களுடைய சேர்மன் உமா மகேஸ்வரி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அவங்க நீக்கப்படுறாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை யார் கொண்டு வரா? திமுக கவுன்சிலே கொண்டு வராங்க. அதே போல இங்கேயும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 15 பேர்ல 16 பேர்ல 13 பேர் இவருக்கு எதிராக இருக்காங்க, இன்க்ளூடிங் திமுக. சுயேச்சை எல்லாம் சேர்ந்தே எதிராக இருந்து இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கங்கே சரி பட்டி பேசி கரெக்ட் பண்ணி சில பேரை விலைக்கு வாங்கி கொஞ்சம் இது பண்ணி ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் திருப்பி வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வந்து வெற்றி பெற்றாப்ல, தோல்வி அடையில. ஆமாம், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பிறகு இந்த சௌமியா எட்வின் இருக்காங்க இல்லையா, அந்த நாங்குநேரி சேர்மன் ஆஃபீஸ் பக்கம் தலை வச்சு படுக்கலை. ஏன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க, நான் என்னத்தை போய் பண்ணுறது? ஏன்னா போனால் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, போனால் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பயந்து கொண்டே நீங்கள் கோயம்புத்தூருடைய மேயருக்கு என்ன நடந்துச்சோ, மதுரை மேயர் என்ன நடந்துச்சோ, திருநெல்வேலி மேயர் நடந்துச்சோ, அதுதான் அங்கே சேர்மனுக்கும் நடந்துட்டு இருக்கு. இல்லை போனால் அந்த ஏமாத்தின பணத்தையும் திருப்பி கேட்பாங்கல்ல. ஆமாம், ஏமாத்த பணத்தை கேட்பாங்க. ஏன்னா ஏமாத்துறது அப்புறம் கவுன்சிலர் தான் ஏமாத்திருக்காங்க. நீங்கள் வந்து வேற யாரையும் ஏமாத்திட்டாங்கன்னா கூட அவன் வரமாட்டான். ஏமாத்துறது அப்புறம் கவுன்சிலர் இருக்காங்களே, எந்த பில்லும் சாங்ஷன் ஆகல. இந்த 4 ஆண்டுகளை பயன்படுத்தி பல கோடி ரூபாய் இவர் வந்து அபகரிச்சிருக்கார் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் இவரை தான் திமுக ஒன்றிய கவுன்சிலரை போட்டு வச்சு இவரை வேட்பாளராக போடலாம் அப்படின்னு இவருக்கு பரிந்துரை வேற போயிருக்கு. கவுன்சிலரா இருக்கும் போதே இத்தனை கோடினா எம்எல்ஏ வானா என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறத திமுகவோட தலைவர் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அடுத்ததா அண்ணன் திருமாவளவன் பற்றின ஒரு செய்தி என்னன்னா, நேற்றைக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டம் சித்தஞ்சேரியில் ஒரு பெரிய காரியம் நடந்த வீட்டுக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக போயிருக்கிறார். அந்த இடத்துல அந்த விசிகேவோட தொண்டர்கள் என்ன வந்து பண்ணியிருக்காங்கன்னா, கேக்கு கொடுத்து இன்றைக்கி என் பிறந்த நாள் கேக்கு வெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிறாரு, என்னப்பா இந்த இடத்துல வந்து இதை பண்ணுறீங்களேப்பா, இங்கே வந்து செல்ஃபி எடுக்கிறீங்க, போப்பாங்கிட்ட அப்புறமாட்டி பண்ணலான்னொன்னையும் கேக்கை விட்டு மேலே எரிஞ்சிட்டு இறங்கி போயிட்டாப்ல. என் தலைவனுக்கு இல்லாத கேட்குறதுக்கு இப்போ நீங்கள் ஈரோட்டில் புஷி இடத்துக்கு மாலை போட போகிறாங்க. மாலை போடுறதுல நீ மாலை போடுறதா நான் போட போது குழப்பம் வந்துருச்சு. ஒன்று நீ போடுன்றான் ஒருத்தன், இல்லை பேசி சமாதானம் பண்ணி போடுறாங்க. மாலையாவது மயிராதுன்னு சொல்லி தூக்கி தூரம் பேசிட்டு போயிட்டான். அது மாதிரி கேக்கு சாப்பிட்றியா? சாப்பிட முடியாது, இப்போ சாப்பிட முடியாது, நான் அப்புறம் சாப்பிட்றேன். இப்போயாவே கேக்கு, இப்போ கேக் கொண்டு நேரமா இது அப்படியா, இந்த கேக்கே வேணாம் போ அப்படின்னு தூக்கி தரப்பட்டான். ரொம்ப கோவம், அடங்க மாதிரி அத்துமீறி திமிரி எலி திருப்பி எரி. அண்ணன் பாவம் ரொம்ப புலம்பிட்டாரு திருமணம். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து மைக்கை பிடிச்சி ரொம்ப புலம்பிட்டாரு. உங்களெல்லாம் படிக்க வச்சு பிஹெச்டி வரைக்கும் கொண்டு வந்து, எதில் பிஹெச்டின்னு தெரில, பிஹெச்டி வரைக்கும் கொண்டு வந்து நான் பார்த்து பண்ணுனா 33 வருஷம் உங்களுக்காக பாடுபட்டா, நீ வந்து ஒரு பால்வாடி பையன் வர்றான், அவன் முன்னாடி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ விஜய் அரசியலுக்கு வருவதால் இவருக்கு பாதிப்பு அவருக்கு பாதிப்புன்னாங்க. தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், தலைவரை ஏற்றுக்கொண்டவர்கள், தற்சார்பு பொருளாதார கொள்கை அடிப்படையில் தமிழ்நாட்டில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி என் மொழியை பாதுகாப்பேன்னு சொல்கிற நாம் தமிழர் கட்சியோடைய வாக்கை யாராலையும் பறிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த வாக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, அது பல மடங்கு வேகத்தோடு தான் பாயப்போகுது. அப்போ விஜய் வருகை யாரை பாதிக்கிறதுக்கு அப்படிங்கிறது இப்போ திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாக தெரியுது. நான் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போயிருந்தேன். அப்போது நிறைய விசிகா கொடி கட்டிய கார்களை பார்த்தேன். மஞ்சள் துண்டு சிவப்பு துண்டு கழுத்தில் கிடக்கு. அவர் என்ன சொல்றாரு, நான் திமுக விசிகாவோட ஒன்றிய செயலருங்கிறாரு. விசிகாவோட ஒன்றிய செயலர் தாவேகா மாநாட்டுக்கு வந்துட்டு இருக்காப்புல. அப்போயே நான் முடிவு பண்ணேன், அண்ணன்ட்டின்னு சொன்னேன், அண்ணே கிட்டத்தட்ட பாதியை கலைச்சிட்டான் அவன், முடிஞ்சு சொல்லி. அப்போ அந்த திருமாவுடைய ரியாக்ஷனுக்கு பின்னாடியில் இது இருக்க வாய்ப்பு. ஆனால் அவர் சொன்ன கருத்து உண்மை. ஏன்னா 33 ஆண்டுகளாக அவர் மீது நம்ம அரசியல் விமர்சனம் வைக்கலாம், திமுகவோட கூட்டணி இருப்பதனால விமர்சனம் வைக்கலாம், அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் விமர்சனம் வைக்கலாம். ஆனால் திருமாவளவனை பொறுத்தளவில் ஆரம்பத்தில் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் வந்தார். அவர் ஒருபடி அந்த சமூகத்தை மேலே தூக்கியிருக்காரா அப்படின்னா சத்தியமாக தூக்கியிருக்காரு, மாற்று கருத்தே சொல்ல முடியாது. அது எல்லா இடத்துலையுமே அண்ணன் சீமானு பதிவு பண்ணுறாங்க, நம்மளுமே பதிவு பண்ணுறோம். அண்ணன் பிறந்தநாள் கூட நான் வாழ்த்து போடும்போது பழைய சமூக மக்களை இன்னைக்கு வந்து ஒருபடி மேலே தூக்கியிருக்காரு அப்படின்னா அது திருமாவளவனுடைய பங்களிப்பு. அதனால தான் அவர் அதுக்கு தலைவராக இருக்க முடியுது, அதனால தான் அவர் எம்பியாவும் எம்எல்ஏவும் மாற முடியுது, லைம்லைட் பாலிடிக்ஸில் அவரால் இருக்க முடியுது. அந்த சமூக மக்கள் அவரை நம்புகிறாங்க. ஒட்டுமொத்தமாக இருக்காங்களான்னா இல்லை, அந்த சமூக மக்களில் ஒரு கூட்டம் வந்து அவரை பெருசாக நம்பியிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் 30 வருஷம் எல்லா போடலையும் பங்கெடுத்துக்க, சிறைக்கு இது வரைக்கும் அவர் போனது கிடையாது, சிறையை பார்த்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி எல்லா போராட்டத்தையும் நின்றுருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காருங்கும் போது அவருக்கு திடீர்னு ஒருத்தன் வந்து நம்ம கட்சியில் பாதியை கூட்டு போகிறான், அவர் சினிமா கிரேஸில் சினிமாக்காரன் ஆர்வத்தில் போகிறாங்கும் போது அவருக்கு ஒரு வைத்தறிச்சல் இருக்கும்னு தான் தெரியும். அது நியாயமான வைத்தறிச்சல் தான். இது வந்து விஜய்கிட்ட போகிறாங்களேங்கிற வைத்தறிச்சல் இல்லை. நான் பார்த்து செதுக்கி நான் வந்து உங்களை கொண்டு வந்தா நீ ஒரு பால்வாடி பையன் முன்னாடி போயிட்டு இருக்க, எந்த கொள்கையும் இல்லாமல், எந்த கோட்பாடும் இல்லாமல், எந்த தத்துவம் இல்லாமல், எந்த இலக்கும் இல்லாமல், எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லாமல் சினிமா மட்டுமே முன்வைக்கிற ஒருத்தர் பின்னாடி போகும்போது ஒரு கொள்கை கோட்பாடை கொண்டு பேசி பல மணி நேரம் பேசக்கூடிய ஒருத்தருக்கு
ஒரு வெறுப்பு இருக்கும், கோபம் இருக்கும், வருத்தம் இருந்துச்சு. அந்த வருத்தோடைய வெளிப்பாடு தான் அந்த பேச்சுன்னு பார்க்குறேன். அடுத்ததா இன்னைக்கு தினம் வந்து தஞ்சாவூரில் ஒரு போராட்டம் நடக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு இங்கே சென்னையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு அவர் வந்து இங்கே ஒரு கூட்டம் கருத்தரங்க நடத்திட்டு இருக்கிறாரு. அங்கே தஞ்சையில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கனவுகளையும் கேளுங்கள் அப்படின்னு தஞ்சை ஊராட்சியில் இருக்கக்கூடிய களப்பணியாளர்கள் எல்லாருமே போராடிட்டு இருக்கிறாங்க. அதாவது எங்களுக்கு வந்து மதிப்பு ஊதியத்தை உயர்த்தி கொடுங்க, மகப்பேறு விடுப்பை வந்து 12 மாதமாக உயர்த்தி கொடுங்க, அவுட் சோர்சிங் முறையை கைவிடுங்க அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் யார் போராடலை அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா கிராம ஊராட்சியினுடைய அலுவலர்கள் அவங்க ஓய்வூதியம் கேட்டு சென்னையில் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. பெரிய உள்ள போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. கிராம ஊராட்சி அலுவலருக்கான ஓய்வூதியம் இங்கே கொடுக்கப்படலை, பழைய ஓய்வூதியமும் சரியாக கொடுக்கப்படலை. அதில் திமுக அரசு வந்து ஏமாற்றி விட்டது அப்படின்னு திருப்பி அவங்களும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ இந்த கிராம ஊராட்சியுடைய பெண் ஊழியர்கள் அவங்க வந்து தங்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை வைத்து போராட்டத்தை நடத்துகிறாங்க. இங்கே பார்த்தா உங்கள் கனவை சொல்லுங்கள். இந்த கனவை நீங்கள் நிறைவேற்ற தானே 2020 ஆட்சிக்கு வந்தீங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. விடியலுங்கிறது எல்லாருக்குமான விடியல் தானே. எல்லாருக்குமான விடியலை கொடுத்துருந்தா இப்போதுக்கு நீங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் பெட்டிஷன் வாங்குறீங்க, உங்கள் கனவை சொல்லுங்கள். இப்போ தான் கனவுனா என்ன? கனவுனா என்னங்க? உங்களுடைய கோரிக்கை. ஆமாம், என்னோட விருப்பம், எனக்கு என்ன தேவை. கனவுங்கிறது வீடு கனவு, கனவுங்கிறது நிலம் கனவு, கனவுங்கிறது ஒரு தோட்டம் வைக்கிறது கனவு, கனவுங்கிறது எனக்கு படிக்கிறதுங்கிறது கனவு, இல்லை கனவுங்கிறது எங்கள் அப்பாவுக்கு மருத்துவம் செய்யறதுங்கிறது கனவு. அதுதானே கனவுங்கிறது உங்களுடைய தேவை, வேலை திட்டம். உங்களுக்கு என்ன தேவை? உங்க தேவையவே 2026 ஜனவரி மாசத்துல தான் தெரிஞ்சுக்குவீங்க. அப்படின்னா 4 வருஷமாக என்ன திராவிடம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. பல்வேறு செய்திகள் குறித்து இன்னைக்கு பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.